அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னா, நிகழக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று, அதாவது மார்ச் மாதம் 13ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி தினம் நிகழ்கிறது. இந்த பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே கிரகங்களினுடைய அமைப்பை வச்சு தான் ஒவ்வொரு மாத பலன்களும் 12 ராசிக்காரர்களுக்கும் கணிக்கப்படுது. அதிலும் முக்கியமான திதி நேரங்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக மகத்துவம் பெற்றது. ஏன்னா அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே அது ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் பௌர்ணமி திதி அன்று நிகழக்கூடிய கிரக மாற்றம் கன்னிராசியினருக்கு நன்மையை ஏற்படுத்துமா அல்லது தீமையை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் பெரும்பாலும் தங்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு காலகட்டமாக அமையப்பெறும் அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. உங்களுடைய எண்ணங்கள் ஈடேற ஆரம்பிக்கும். உங்களுடைய எதிரிகள் பணிந்து போவாங்க. எதிர்ப்புகள் அனைத்துமே விலகி செல்லும் ஒரு காலகட்டம். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் அனுகூலங்களும் நன்மைகளும் ஏற்படலாம். பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். உங்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வந்து சேர்றதில் சிறிது கால தாமதத்திற்கு பிறகு வந்து சேர வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி எதிர்காலத்திற்கு தேவையான முன்னேற்றத்தை தரக்கூடிய சில முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்குவீங்க. அதே சமயம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்ப அவசியம். அதே மாதிரி சின்ன சின்ன தோல்விகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தோல்விகளை கண்டு துவண்டு போயிடாதீங்க. விடாமுயற்சி இந்த காலம் உங்களுக்கு பல விஷயங்களில் விஸ்வரூப வெற்றியை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய பெறப்போகிறது. வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் அனுசரணை தேவைங்க. முன் கோபத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க. சொத்து சுகம் வாங்குறதுல இருந்து வந்த தடைகள் நீங்க பெறுவீங்க. பெரியவர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறும். குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும். இருப்பினும் குடும்ப ரீதியாக சில விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்தது கொஞ்சம் நடக்கிறதுல காலதாமதம் ஆகத்தான் செய்யும். அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி புதிய முயற்சிகளை சிறிது காலத்திற்கு தள்ளி போடுங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வர கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாகத்தாங்க இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விலகி ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்பு தென்பட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி புதிய தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வங்கி கடன் முயற்சி இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம். எதிரிகளினுடைய பிரச்சனைகள் மறைமுகமாகவே உங்களை சேரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது. புது உறவுகள் குடும்பத்தில் சேர்வதற்கும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குழப்பமான மனநிலை உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு வேலையையும் தெளிவாக செய்ய மாட்டீங்க. ஒரு வேலையை துவங்கும் போது அதற்கான பிரச்சனை உங்களோடு ஒட்டிக்கொள்ளும். இதனால் இழுபறிகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும். இறைவனினுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதே மாதிரி வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று. அன்றாட வேலையை அன்றாட முடிப்பது நல்லது. அதே மாதிரி ஒன்று மட்டுமே சிக்கலுக்கான தேர்வு. அதாவது உங்களுடைய வேலையை அன்றன்றைக்கு முடிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை
உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மொத்த வேலையையும் ஒன்றாக செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒருபோதும் தள்ளி வைத்து விடாதீங்க. அதுதான் இந்த காலத்திற்கு உங்களுக்கான பாடமாக அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கான பணிகளை அன்றே முடித்து விடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு குடும்பத்திலையும் சரி பாணியிடத்துலையும் சரி நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே மாதிரி தேவையற்ற நண்பர்கள் உறவுகள் உங்களை விட்டு விலகுவாங்க. எதிரிகளினுடைய தொல்லையில் இருந்து கொஞ்சம் விமோச்சனம் கிடைக்கவும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீண்ட தூர பயணத்தை கூடுமான வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் விரும்பிய வேலைகளை எல்லாம் செய்வதற்கு உரிய காலகட்டம் இதுவாக இருந்தாலும் சிறு தடைகள் மற்றவர்களால் ஏற்படதான் செய்யும். அதே மாதிரி மற்றவர்கள் விஷயத்தில் அனாவசியமாக கருத்துக்கள் கூற வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் ஓரளவுக்கு சரியாகிடும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தோடு ஒரு சிலர் வெளியிடங்களுக்கு சுற்றுலா செல்லவும் வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதும் போல் சுமூகமாகத்தான் செல்லும். ஒரு சில நேரத்தில் மந்தமாகவும் போகலாம். ஆனால் அதிகப்படியான லாபத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை பிரச்சனையாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அதீத கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிக ஆர்வம் ஆன்மீகத்தில் காட்டுவீங்க. வீட்டில் இறை வழிபாடு செய்கிறதன் மூலமாக சந்தோஷம் ரெட்டிப்பாகவும் வாய்ப்புகள் இருக்குது. தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகுங்க. பண கஷ்டம் தீரவும் ஆரம்பிக்கலாம். கடன் சுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்கலாம். வியாபாரத்திலையும் வேலையிலையும் எதிர்பார்த்ததை விட நல்லது நடக்க கூடுமான வரைக்கும் நீங்கள் உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். கடின உழைப்பு விடாமுயற்சி இதுதான் உங்களுக்கு பல வகைகளில் நல்லதை ஏற்படுத்தும். அதே போல் பெரியவர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்தது நடக்காததால் கொஞ்சம் சோகம் மனதுக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். இந்த நேரத்தில் நிறைய எதிர்பார்ப்பு உங்களுக்கு ஏற்படலாம். எதிர்பார்ப்பை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்க. நிச்சயம் ஏமாற்றம் உங்களுக்கு இந்த காலத்தில் இருக்காது. பெரிய கூட்டை கட்டி கனவு காண வேண்டாங்க. எந்த வேலையிலையும் தொழிலையுமே அகலக்கால் வைக்கவும் வேண்டாம். உங்களுடைய தகுதிக்கு உங்களுடைய திறமைக்கு என்ன வருமோ அதை மட்டும் முயற்சி செய்தால் போதுமான ஒன்று. மூன்றாவது, மனிதர்களுடைய பேச்சு கண்மூடித்தனமாக கேட்க வேண்டாம். அது உங்களுக்கு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம். அதே மாதிரி இந்த காலம் முழுவதும் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்திற்கும் மனதை அலைப்பாய விடாதீங்க. கவனமாக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. உங்களை ஏமாற்ற நிறைய பேர் காத்து கொண்டிருக்காங்க. பணத்தையோ இல்லை உங்களுடைய நகையையோ யாரையும் நம்பி கொடுக்க வேண்டாம். காதலர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காதல் திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாகவே முடிவடையுங்க. அதே மாதிரி பொருளாதார ரீதியாக சில பின்னடைவுகள் ஏற்படும் அப்படின்னாலும் கூட நிதி நிலையில் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெறும் அப்படின்னு கணிக்க முடியாத அளவுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. திடீரென்று மிகப்பெரிய வளர்ச்சி அப்படி இல்லைன்னா வாய்ப்பு மூலமாக பெரிய தொகையை ஈட்டக்கூடிய சாத்தியமும் தங்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக பணவரவு அப்படி இல்லைனா வருமானம் அதிகரிப்பது உள்ளிட்டவையும் நடக்கலாம். இருந்தாலும் குறுக்கு வழியில் பெரிய தொகை ஈட்ட வேண்டும் அப்படின்ற எண்ணத்தையும் முயற்சிகளையும் கைவிட வேண்டியது அவசியம். புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் பெரிய அளவுக்கு லாபமோ அல்லது வருமானமோ ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே கடினமாக உழைக்க வேண்டிய காலமாகவே இருக்கும். வேலை செய்யக்கூடிய நேரமும் வேலை பளுவும் அதிகரிக்கலாம். இது தற்காலிகமானது தாங்க. உங்களுடைய உழைப்புக்கும் முயற்சிகளுக்கும் இரட்டிப்பு மடங்கு பலன்களும் வெகுமதியும் விரைவிலேயே கிடைக்கப்பெறுவீங்க. சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க. மேலதிகாரிகளின் பாராட்டையும் பெறுவாங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானமோ லாபமோ சீராகவே இருக்கப்பெறும். அதே சமயம் இந்த காலகட்டம் மிகவும் பரபரப்பான காலகட்டமாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கியமான உணவுகளும்
தேவையான ஓய்வும் அவசியமாகிறது. என்ன விஷயமாக இருந்தாலும் அதில் நிதானத்தை கடைபிடித்து பொறுமையாக முடிவெடுக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சொத்து தொடர்பான விஷயங்களில் இழுபறியான நிலை காணப்படுங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம், சுப செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமத போக்கு காணப்படும், செலவுகள் சற்று அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருப்பது முக்கியமான ஒன்று.